சண்டே வந்துட்டா எல்லா வீட்லேயும் மட்டன் குழம்பு. ஸோ இந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டான மட்டன் குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ இது செய்கிறதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து இப்போ நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு மட்டன் ஒவ்வொரு மாதிரி வேகும். ஸோ இது வந்து நல்லா இளநாட்டுக்கறி தான். ஸோ இதை எனக்கு 4 விசில்லையே நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், எனக்கு 4வது விசில் அடிச்சிடுச்சு. இப்போ ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறமாட்டி இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், மட்டன் சூப்பராகவே வெந்திருக்கு. எலும்பு எல்லாமே நல்லாவே கடிக்கிற அளவுக்கு நல்லாவே பஞ்சு போல் வெந்துடுச்சு. இதை இப்போ நம்ம ஓரமாச்சுக்கலாம். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் 1/2 மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பேஸ்ட் ஆட்டு தண்ணி சேர்த்து அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே கடுகு, கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து இதை நல்லாவே வதக்கிக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க. இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்க்கணும், தக்காளி பழம் சேர்க்க போகிறதில்ல. ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா சத்தானதில்லை, அதனால தான். ஸோ இது கூட கல்லுப்பு, கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதையும் சேர்த்துட்டு இதையுமே நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு நல்லா வெந்ததுக்கு அப்புறமாட்டு நம்ம வேக வச்ச மட்டனையும் உள்ளே சேர்த்துடலாம். மட்டன் வந்து தண்ணியை வடிச்சிட்டு உள்ளே சேர்க்காதீங்க. அந்த தண்ணியில் தான் அவ்வளோ சத்தும் இருக்குது. ஸோ அந்த தண்ணியோடையவே உள்ளே சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா தான் இன்றைக்கி எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துட்டு இது கூடவே ஜாரை கழுவி 2 வாட்டி தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்ச மசாலானா வத்தல், மல்லி எல்லாமே வீட்டிலே அரைச்சது தான். ஸோ இது கூடவே இப்போ 2 பொட்டேட்டோ எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அவ்வளோதான் மசாலா. எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. ஸோ நான் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த டைமில் 2 பச்சை மிளகா கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் போதும். நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாட்டு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வந்து நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. இந்த குழம்போட ஸ்பெஷாலிட்டியே இந்த தாளித்து ஊற்றுறதுல தான். ஸோ இதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் செய்யுங்க. ஸோ இப்போ இதை நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட டேஸ்ட்டான ரொம்பவே எம்மியான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீடுகளில் எல்லாருமே இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாகர்கோயில் குக்கிங்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.